எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். அன்றைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அக்ஷய திருதியை அப்படின்னாலே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஸோ இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா அப்போ தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கிராம் பொட்டு தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் வச்சுருக்காங்க முன்னோர்கள். அது இன்றைய காலம் வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்க. ஒரு சிலர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. ஆனால் அந்த ஒரு சேவிங்ஸின் அடிப்படையில் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னால் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அந்த அக்ஷய திருதியை காரணமாக வச்சு அதாவது இந்த விஷயம் செய் அப்படின்னா செய்ய மாட்டோம். இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது, அதாவது ஸ்பிரிச்சுவலாக சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் கொண்டு வந்தாங்க. அது வரவேற்கிற விஷயம். முன்னாடி நகை வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு எட்டுற மாதிரி இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் நகை வாங்கிறது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வெள்ளி வாங்குறவங்களும் இருக்காங்க, தங்கம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு எதிராக சொல்லலை, நகைக்கடைக்காரர்களுக்கோ இல்லை மற்ற இவங்களுக்கு எதிராக நான் சொல்லலை. பட் இன்றைய பொருளாதார அடிப்படையில் நகை வாங்கிறது அப்படிங்கிறது, நகை வாங்கிறது வெள்ளி வாங்கிறதுலாம் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நடுத்தர மக்களுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏழை மக்களுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ பணக்காரர்களாகவே இருப்பாங்க, நடுத்தர மக்களும் ஏழைகளும் அப்படியே இருப்பாங்க, அதே இதில் இருப்பாங்க. ஸோ இதனால் என்னடா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நகை கடைக்காரர்களுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் எதிராக நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் இது தான். இன்றைய காலகட்டத்தில் நகை எல்லாருக்கும் ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ரேட்டில். அது தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும். ஸோ அது படிப்படியாக குறைஞ்சி எல்லாரும் வாங்குகிற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து. ஸோ அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு சிலர் நினைப்பாங்க நகை வாங்க முடியல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. பொதுவாக எந்த ஒரு விஷயங்கள் நல்லது பண்ணணும், அந்த இது பெருகும். அதுதான் அக்ஷய திருதியை. அக்ஷய பாத்திரத்தில் எதை போட்டாலும் அது பெருகும். ஸோ நல்லது பண்ணால் அது பெருகும், சரிங்களா? ஸோ அதனால் யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது அது பெருகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உண்டியல் வாங்கி கொடுத்து சேவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது பெருகும். ஸோ இந்த மாதிரி சாஸ்திரத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எத்தனையோ பண்ணலாம். இல்லை ஒரு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். கல்வியில் ஒரு ரைட் பிளேஸில் கல்வியில் நம்ம அந்த ஒரு நல்ல விதை கல்விங்கிற இடத்துல நல்ல கல்வி மையத்தில் ஒரு நல்ல விதையை நம்ம போட்டோம் அப்படின்னா நாளைக்கு எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரங்கள் ஒரு பெரிய விருட்சமாகி அதோட பிரான்ச்சஸ் எல்லாரோட இடத்துலையும் இருக்கும். ஸோ இதனால் கல்வி கொடுங்கள். நல்ல கல்வி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கல்வி நல்ல இடத்துல கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அந்த கல்வி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விதை ஒரு இடத்துல நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா, நல்ல கல்வி மையத்தில் விதைச்சிட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு பின்னாடி நல்ல விருட்சமாக நிறைய அதன் கீழ் அதில் ஸோ அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் உருவாகி இருக்கும். ஸோ நல்லது பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ அந்த மாதிரி படிக்கிற விஷயத்தில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் ஊக்கப்படுத்துகிற மாதிரி, இல்லை ஒன்றுமே வாங்க முடியலையா ஒரு குபேர பொம்மை வாங்குகிற மாதிரி, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், இல்லை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இந்த அக்ஷய திருதி என்றைக்கு பண்ணணும், அதுதான் சாஸ்திரம். ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக
எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். கடவுள் லக்ஷ்மியோட கிருபையினாலையும் தெய்வம் சரஸ்வதியினுடைய அருளாலையும் கல்வியும் செல்வமும் வீரமும் என்றைக்கும் வேணும். ஸோ கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டால் 3மே வேணும். ஏன்னா கல்வியும் வேணும். ஒரு மனுஷனுக்கு கல்வி இருந்தால் தான் அவனுக்கு செல்வம் கிடைக்கும். செல்வம் இருந்து கல்வி செல்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, அவனுக்கு தைரியமும் வேணும். ஏன்னா நிறைய எனிமீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு தைரியமும் வேணும். ஸோ கல்வி செல்வம் வீரம் 3மே வேணும். ஸோ அம்மா அப்பா தெய்வம் 3ல் யார் வேணும்னு கேட்டால் எப்படி? 3மே வேணும். அது மாதிரி கல்வி செல்வம் தைரியம் எல்லாருக்குமே வேணும். ஸோ கடவுள் லக்ஷ்மியோட கிருபையினாலேயும் கடவுள் சரஸ்வதியினோட கிருபையினாலும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி அக்ஷய திருதியை டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.